எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு, தொடர்ந்து வளப்படுத்தி வருது. நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சாலும் கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீன் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த புகழ விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான நிதிவளம், அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாற்றி காட்ட நம்மால் முடியும் எல்லாம். எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏன்னா எப்பவும் நாம தான் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதனால மக்கள் எப்பவும் நம்மோடு இருக்காங்க. மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதுனால வெற்றி நம்மோடு இருக்கு. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுடைய உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமாச்சு.